ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. மனோஜ் வந்து இந்த ரோகிணியை யாரை மீட் பண்ணுறதுக்காக போகிறான்னு நானும் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரோகிணி வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுறாங்க. அதை பார்த்த அதுக்கப்புறம் ரோகிணி வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மனோஜ் வந்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க. உடனே ரோகிணிக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ கேவலமானா அல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, இவன் தான் அந்த மகேஷா? ஐயோ இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லை நான் இப்போ தான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு, என் ஃப்ரெண்டோட பேர் வந்துட்டு மகேஸ்வரி, அவளை தான் நான் மகேஷ்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ போய் சொல்கிற, இல்லை அவள் வேலை விஷயமா வெளியே இருக்கா, அதுக்கப்புறம் இப்போ தான் இவர்கிட்ட பேசலான்னுட்டு பேசிகிட்டே இருந்தேன், அவள் வந்ததுக்கப்புறமா ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கிளம்பி அவங்களோட ஃப்ரெண்டும் வராங்க. இவ தான் என்னோடய ஃப்ரெண்டு மகேஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது உன்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. என்னாச்சு ரோகிணி, உன் ஹஸ்பண்ட் தானே இவர் அப்படின்றாங்க. ஆமாம், உங்களை பற்றி தான் எப்போவுமே பேசிகிட்டே இருப்பா, உங்களை ரொம்பவே அவர் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜை வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ரோகிணி பேசுகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ